ரோஸை தான் நம்ம ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் பேண்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு நமக்கு கண்டிப்பாக க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணும்போது க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்க்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையான ரோஸ், ஹேர் பேண்ட், யூவி ரெசின் அண்ட் யூவி லேம்ப். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். அதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சன்ட்ரை யூவி லைட் தான் யூஸ் பண்ணுறேன். இது சின்ன சைஸ் வாங்கினீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக ப்ரிசர்வ் ஆகாது. அது அந்தளவுக்கு நமக்கு டைம் தான் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இந்த ஒரு மீடியம் சைஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இதிலே ஒரு அடாப்டர் வந்துடும். அதை நம்ம எக்ஸ்டென்ஷன் கேபிளோட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸோட பேக் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக சூப்பராக இருக்கும். அதுதான் நம்ம ஹேர் பேண்டில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரோஸ் ப்ரிசர்வ் பண்ணும்போது நீங்கள் ஒரு 4-5 ரோஸ் ஒட்டுக்காக ப்ரிசர்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஏதாவது 1-2 ரோஸ் கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம சிலிக்கா ஜெல்லில் போடும்போதும் நமக்கு பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லை நம்ம அதை எடுத்து கையில் பிடிக்கும் போது, ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்போ கையில் பிடிக்கும் போது கூட நமக்கு பிரேக் ஆகிடும். 2-3 ரோஸ் போட்டிங்கன்னா ஏதாவது 1-2 ரோஸ் நமக்கு கண்டிப்பாக நல்ல ரோஸாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாங்க. நான் சிம்பிளாக ஒரு ட்வீசரே ஒரு பேஸாக வச்சுட்டு அது மேலே யூவி ரெசின் போட்டு இப்போ நான் கோட் பண்ண போகிறேன். இப்போ இந்த யூவி ரெசின் பார்த்திங்கன்னா நமக்கு கிராம்ஸ் வைஸ் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும். அதனால எபாக்சி ரெசினை விடவே யூவி ரெசின் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் நமக்கு ப்ராசஸ் வந்துட்டு சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணோம்னா ஒரு லேயர் ட்ரை ஆகிறதுக்கே நமக்கு 24 hours ஆகும். இதில் நம்ம யூவி லைட் வச்சு சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதோட சென்ட்ரலையும் ஃபஸ்ட்டு நான் இதோட சென்டரில் ரெசின் போர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அதோட பெட்டல்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கப்புறமேட்டு அது மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம இது பண்ணணும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக ஸ்லிப் பண்ணோம்னா கூட இதில் இருக்க பெட்டல்ஸ் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இதை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொரு பெட்டலாக எடுத்து விட்டு ரொம்ப நீட்டாக நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ க்ளவுஸ் போட மறந்துடாதீங்க. ரெசின் நம்ம கையில் பட்டாலும் யூவி லைட் நம்ம கையில் பட்டாலும் நமக்கு அலர்ஜிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம பொறுமையாக ஃப்ரண்ட்டு சைடு எல்லா பக்கமுமே நல்லா ரெசின் பரவுற மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. பொறுமையாக ப்ராசஸ் பண்ணணும். அப்படி நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இதில் யூவி லைட் ட்ரீட் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதை யூவி லைட்டில் வைக்கணுங்க. இப்போ இது நம்ம ஓரளவுக்கு ஃபுல்லாக கோட் பண்ணியாச்சு. டாப் கோட் பண்ணது இது யூவி லைட்டில் நம்ம வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் இப்போ நம்ம வெறும் ட்வீசரில் தானே பிடிச்சிருக்கோம், அதனால் அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். இதை நீங்கள் வந்துட்டு ஒரு மவுல்டுலேயோ இல்லை ஒரு டேப் சுற்றின ஒரு தெர்மாக்கோல்லையோ ரெடி பண்ணி அது மேலே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ டாப் கோட் நம்ம பண்ணும்போது கீழே வச்சோம்னா நமக்கு ரெசின் கீழே போயிடும். அது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் பார்த்து தான் பண்ணணும். இனிஷியலாக இப்போ வந்து நமக்கு மேலே நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. இது வந்துட்டு நம்ம லைட் ட்ரீட் பண்ணும்போது ஒரு 60 seconds ஒரு 2 times வச்சாலே நமக்கு டாப்பில் ரெடி ஆயிரும். சின்ன லைட்டாக இருந்தால் நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வாங்கிட்டோம்னா ஒரு 2 times வச்சிட்டோம்னாலே இது நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ நம்ம இதை எதில் வேணாலும் கமுத்தி வைக்கலாம். கீழே விழுந்தாலும் நமக்கு பிரேக் ஆகாது. லீவ்ஸ் அவ்வளோ சீக்கிரம் உடையவே உடையாது. ஏன்னா அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் ரெசின் ஊற்றி அது ஃபுல்லாகவே சீல் பண்ணிடுறோம். ஃப்ளவரை சீல் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ ஈஸியாக இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஒரு மவுல்லையோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல பேஸ், ரிமூவபிள் பேஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணி இதை நம்ம நீட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதோட பேக் சைட்லேயும் நம்ம ரெசின் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக் சைடில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெசின் போர் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போர் பண்ணணும். அண்ட் அதோட பேக் சைட் பண்ணும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அடியில் அந்த லீஃப் இருக்குது இல்லைங்களா, க்ரீன் கலரில் இந்த ஸ்டெம்மோட லீவ்ஸ், அது எல்லாத்துக்கும் அடியிலையும் நல்ல ரெசின் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். அண்ட் பெட்டல்ஸ்லேயுமே பெட்டல்ஸ் சைட்ஸில் அந்த பெட்டலோட கேப்பில் எல்லா பக்கமுமே ரெசின் போகிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக நீட்டாக இதோட ப்ராசஸை நம்ம பண்ணணும்.
இப்போ இந்த ஃப்ளவர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதோட சைட்ஸும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சான்னு. எல்லாமே நமக்கு செக் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். மேலே டாப் இன்னொரு சைட் நம்ம டாப் கோட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணணும். ஏன்னா இது நம்ம எந்தளவுக்கு ரெசின் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங் ஆகும். கீழே விழுந்தாலும் பிரேக் ஆகாது. நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதுவும் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ 2 சைடுமே ட்ரை ஆனதுனால சென்டரில் இப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாகவே ரெசின் ஊற்றலாம். லீக் ஆகாது. இந்த சைடும் அந்த சைடும் வெளியில் வராது. ரெசினும் வேஸ்ட் ஆகாது. அது நம்ம இதில் ரெசின் மேலே டாப் போர் பண்ண நல்ல ஷைன் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெபிலிட்டியும் அதிகமாகும். நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அது நமக்கு சீக்கிரமாக பிரேக் ஆகிடக்கூடாது இல்லைங்களா? அதுதான் நம்ம அண்ட் அதே ப்ராசஸை திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். அது அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குங்கிறதுக்காக. இந்த டைமில் நான் வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் அதோட சென்டர் எனக்கு கொஞ்சம் ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல், டல் அண்ட் டார்க்காக இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் ஒரு கோல்டன் ஃப்ளேக் ஆட் பண்ணி நல்லா ப்ரைட்டாக மாற்றலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதான் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் லீஃப் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அதோட சென்டரில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னாவே இது நல்லா சுருங்கும். கொஞ்சமாகிடும். வச்சு நீட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பீடு வச்ச மாதிரி ஒரு எம்ப்ளிஷ்மெண்ட் மாதிரி ஷைனிங்காக நல்லாயிருக்கும் பார்க்க. நம்மளோட யூனிக்கான கிளிப்புக்கு இன்னும் அழகு சேர்க்குற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதோட அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது குழப்பமாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ரெசின் ஆர்ட் பற்றி வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது உங்களுக்கு வீடியோ மூலியமாகவோ இல்லை கமெண்ட்லேயோ நான் நீட்டாக கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரியே இது சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ண இதோட லுக் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ட்ரை ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா? ட்ரை ஃப்ளவர் நம்ம ப்ரிசர்வ் பண்ணும்போது அதோட கலர் ஷேட் கொஞ்சம் மாறும். அதில் சென்டர் பார்ட் அந்த விதையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் வந்துட்டு கருப்பு கலரில் மாறும். அந்த எல்லா இடத்துலையுமே இல்லை டார்க் ஷேடாக இருக்குது, கொஞ்சம் அழகாக இல்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி நம்ம கோல்ட் ஃபாயில் ஆட் பண்ணால் அதோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவுட்புட். எனக்கு பர்சனலி அது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் வேறு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான். இது இப்போ சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. எனக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதோட ஷைன் பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப ஒவ்வொரு லேயர் கோட்டிங் கொடுக்க அதோட ஷைன் அதிகமாகிட்டே இருக்கும். ஸ்டெபிலிட்டியும் அதிகமாகிட்டே இருக்குங்க. ரியல் ஃப்ளவர்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் எனக்கு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. அது ஒரு பேண்டாக மாற்றுறனாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டாக தான் எனக்கு இருந்தது. அதில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம பேண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பேண்டில் வந்துட்டு நமக்கு சென்ட்ரில் அவங்களே கனெக்டர் மாதிரி ஒன்று ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டீலில் தான் நம்ம அந்த ஃப்ளவரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு இழுக்கும் போது அந்த ஃப்ளவர் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது, அதிகமாக கழண்டு வராது. இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு குயிக் ஃபிக்ஸோ கம்மோ அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. யூவி ரெசின்லேயே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் நல்ல டியூரபிலிட்டி இருக்கும், ஸ்ட்ராங்கும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் யூவி ரெசின்லேயே ப்ரிசர்வ் பண்ண போகிறேன். இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹார்ட் இன் ஷேப் மவுலில் ரப்பர் பேண்ட் அப்படியே செட் பண்ணி அது மேலே ஃப்ளவர்ஸ் வச்சு வைக்கிறேன். இது வந்து ஆரம்பத்தில் கண்டிப்பாக நிற்காதுங்க. நீங்கள் தான் அப்படியே மொத்தமாக உங்கள் கையோட உள்ளே விட்டு யூவி லைட்லேயே கொஞ்சம் நேரம் ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் நீங்கள் அப்படியே பிடிச்சிருந்தீங்கன்னா அது நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ரப்பர் பேண்டை கழட்டினீங்கன்னா கூட அது தனியாக கழண்டு வராது. ஓரளவுக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணணும். ஒரு 2-3 டைம்ஸ் அப்படியே இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே ஃபிக்ஸ் ஆகிடும். நம்மளோட ரப்பர் பேண்டும் ரெடி ஆகிடும். அண்ட் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் யாரும் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு டெய்லி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஐடியாஸ் நிறைய இருக்குது. எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் உங்களோட ஃபேவரட் ஃப்ளவர் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நான் அந்த ஃப்ளவர்லேயே ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இல்லைங்களா? எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கீழே போட்டு கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நானும் கீழே போட்டு பார்த்துட்டேன். எதுவுமே பிரேக்கே ஆகலை. ரொம்ப சூப்பராக ஸ்டிக் ஆகியிருக்கு. இதிலேருந்து கலண்டும் வராது. நல்ல குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.